ஆனா பல காலங்கள் போயிட்டு ஒரு தனிநபர், அவருக்கு குடும்பங்களோ குட்டிகளோ கிடையாது, ஒரு தனிநபர் இந்த ஒரு வீட்டை வந்து வாங்குறாரு. ஆக்சுவலா லோ பிரைஸுக்கு இவ்வளவு அழகான ஒரு வீடு, ஒரு பெரிய வீடு கிடைச்சிருக்குன்னா யாருதான் மிஸ் பண்ணுவான்? இவர் வாங்குறாரு. இவருக்கு இந்த ஒரு வீட்டுல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா ஜாக் அண்ட் ஜெனட் இந்த வீட்டை வித்துட்டு ரொம்ப தூரம் போயிட்டு ஒரு குட்டியான வீடை வாங்கி வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுல பிரச்சனை குறையல. அதனாலேயே இவங்க திரும்ப எட் அண்ட் லாரன் கிட்ட வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு தெரியுது, இப்போ இவங்க கிளீன் பண்ண வேண்டியது இந்த வீட்டை கிடையாது, அவங்க வந்து வாழ போற அந்த ஒரு வீட்டை கிடையாது. இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சிச்சு? அந்த ஒரு அப்பாவோட அம்மாவோட வீட்டில் தான். அந்த வீட்டில் இருக்கிற பேய்களை துரத்தணும், இந்த ஒரு விஷயத்த முடிச்சு வைக்கணும்னா ஆரம்பிச்ச இடத்துல தான் முடிக்கணும் அப்படின்னு எட் அண்ட் லாரன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க சொன்ன மாதிரியே இன்னொரு நபரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இவரை கூட்டிட்டு போய் அந்த ஒரு பேயை துரத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த எட் அண்ட் லாரன் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க ஒரு நாள் அந்த ஒரு வீட்டுக்கு அந்த ஒரு நபரையும் கூட்டிக்கிட்டு போறாங்க. அப்போ இந்த வீட்டை வாங்கினவர் நக்கலா பார்த்து சிரிச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, இந்த வீட்டில் தான் எந்த பிரச்சனையும் இல்லையே, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு, எதுக்கு வித்தானுங்கன்னே தெரியல, இதுல வந்து இந்த பிரச்சனைகளை வேற போட்டுக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வீட்டில் எக்ஸாசிசம் கம்ப்ளீட்டா நடக்குது. அதுக்கப்புறமா இந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சிட்டதா கூட சொல்லப்படுது.